வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பர்மனன்ட் ரோலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மத்திய அரசு வேலைவாய்ப்பு நிறைய பதவிகள்ங்க. 10th பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடித்தவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, நர்ஸு, குக்கு, டிரைவரு, சயின்டிஸ்ட், டெக்னீஷியனு நிறைய பணியிடங்கள் வந்திருக்கு. A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிற இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் இந்த வேலைவாய்ப்பை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட டீம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இப்போவே டச் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 90,000 பேர்கிட்ட இருக்காங்க. எப்போ ஹால் டிக்கெட், எப்போ ரிசல்ட், எல்லா அப்டேட்டுமே இதில் உங்களுக்கு வந்துடும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனமான ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லொக்கேஷனில் ஓப்பனிங் வந்திருக்கு. ஓகே ஸோ இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ்சி, அதாவது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இதோட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்த் ஆஃப் சென்னையிலேருந்து ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் தான். அப்புறம் வந்து சில டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுங்கள், நியர்பை தான் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத சொல்கிறேன், அது எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். ஸோ டிசிப்ளின் பார்த்துடலாம். ரிசர்வேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்துக்கோங்க. இருக்கிற வேக்கன்சியை யாருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி லொக்கேஷன், அப்புறம் குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியர், அதாவது சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ரோல். அதை ஷார்ட் ஃபார்மாக எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பளம் பாருங்கள், 56,100லேருந்து 1,70,077 வரை இருக்குமா. இது வந்து பேசிக் தான். அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 70,000, 80,000 முதல் மாத சம்பளமே இருக்கும். ஃபஸ்ட் வந்து மிஷின் டிசைனில் எடுக்கிறாங்க. ஒரு வேக்கன்சி, அதுவும் யூஆருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ரீஹரிகோட்டா, அதாவது ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிறத அந்த சென்டருக்கு இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எம்இ, எம்டெக் ஆர் எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எதில் அப்படின்னா மிஷின் டிசைனில். ஓகே, ப்ரீ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரி முடித்தா தானே மாஸ்டர்ஸ் படிக்க முடியும். அப்போ டிகிரி என்ன படிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு பதவிக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய போஸ்டிங் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது. மொத்தமாக 3 வேக்கன்சி, 3மே யூஆருக்கு தான். ஸோ எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் 2, டெஹ்ராடூனில் 1 இருக்குது. எம்இ, எம்டெக், எம்எஸ்சி வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்துருக்கலாம். பிபிடெக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள். ஸோ இதில் மொத்தமாக 2 வேக்கன்சி, அதுவும் யூஆருக்கு தான் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. பிபிடெக், பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஐ மீன் ட்ரிபிள்இ வந்து பிடெக் ஆர் பிஎஸ்சி வந்து ட்ரிபிள்இயில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் இருக்குது. மெட்ராலஜியில் ஒரு வேக்கன்சி. இந்த லொக்கேஷனில் எம்எஸ்சி அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் ஆர் மெட்ராலஜியில் முடிச்சிருந்துருக்கலாம். ப்ரீ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் காம்பினேஷனில் படிச்சுட்டு எம்எஸ்சி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்குலாம் பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறத ப்ரீ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எம்எஸ்சி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இதில் முடிச்சிருந்துருக்கலாம். அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் தாங்க நிறைய வேக்கன்சி இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்ரீஹரிகோட்டாவில் 10, அப்புறம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இதோட சென்டர்ஸ் இருக்கோ அந்த சென்டர்ஸில் வேக்கன்சி ஸ்பிளிட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடெக் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய வேக்கன்சி இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஓகே, அவ்வளோதானே வேக்கன்சினா அப்படி கிடையாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வேக்கன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்கானது வந்திருக்கு. இது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு. மேலே பார்த்தது பிடெக் மாஸ்டர்ஸ் முடித்தவங்களுக்கு. அடுத்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்திருக்கு. 3 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்னொரு இதில் வந்திருக்கு. அதில் ஒரு வேக்கன்சி. டிப்ளமோ கெமிக்கல் மெக்கானிக்கல் வந்திருக்கு. 10 வேக்கன்சி. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மெக்கானிக்கல் இன்னொரு டிவிஷனில் வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஆட்டோமொபைலில் 5 வேக்கன்சி வந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இசிஇ, அப்புறம் திரும்ப இசியில் 1. இதுக்கு எல்லாமே அந்தந்த இதில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 1. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்தந்த இதில் பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்திருக்கு. பேச்சுலர் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் யூஆரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு வேக்கன்சி வந்திருக்கு. லைப்ரரி அசிஸ்டண்ட் ஏ கிரேடில் கிராஜுவேஷன் ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் மாஸ்டர் டிகிரி வந்து லைப்ரரி சயின்ஸ்லேயோ
லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சைஸ்லேயும் முடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், ரேடியோகிராஃபர் கேட்குறாங்க, ஒரு வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி 2 இயர் டியூரேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்துருக்கலாம். கெமிக்கலில் டெக்னீஷியன் கேட்குறாங்க, 6 வேக்கன்சி இருக்குது. ஐடிஐ ரெஸ்பெக்டிவ் ஃபாலோவிங் ட்ரேட், என்ன ட்ரேட்? ஐடிஐ கெமிக்கல் அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். ஸோ இந்த மாதிரி ஐடிஐயில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அடுத்து டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. டெக்னீஷியன் பதவிகளுக்கு எல்லாமே ஐடிஐ முடித்தவங்க. ஸோ கெமிக்கலில் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிஷியனில் கேட்டிருக்காங்க, ஐடி எலக்ட்ரிஷியன் முடித்தவங்களுக்கு. ஃபிட்டரில் 19 வேக்கன்சி இருக்குது. ஃபிட்டர் முடித்த நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க, ஐடிஐ ஃபிட்டர். அதே மாதிரி பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ சிவில் இன்ஜினியரிங் ட்ரேடில் முடித்தவங்க. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்கில் 5 வேக்கன்சி இருக்குது, ஐடிஐ அந்த ட்ரேடில் முடித்தவங்க. பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக்கு. ஃபோட்டோகிராஃபி இருக்குது, ஐடிஐ ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி ட்ரேடில் முடித்தவங்க. எலக்ட்ரானிக் மெக்கானிக், பாய்லர் அட்டெண்டன்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். பாய்லர் அட்டெண்டன்ட்க்கு மட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். டீசல் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் போன்ற பதவிகள். அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டிருக்காங்க, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ தான். அடுத்து குக்கு கேட்டிருக்காங்க, 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பட் 5 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹோட்டல்லே கேண்டீன்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபயர்மேன் கேட்குறாங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 6 வேக்கன்சி இருக்குது. பட் வந்து இந்த ஃபயர்மேனுக்கு ரெஸ்பெக்டிவ் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அவங்க கேட்குற ஹைட் வெயிட் அந்த இது இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து லைட் வெஹிக்கிள் டிரைவர் கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைட் வெஹிக்கிள் டிரைவர், அதாவது கார் ஓட்ட தெரிஞ்சதில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி நர்ஸு கேட்டிருக்காங்க, டிப்ளமோ இன் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிராஃப்ட்ஸ்மேன் கேட்குறாங்க, டெக்னீஷியன்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேக்கன்சியை உள்ளடக்கிய ஒரு ஐஎஸ்ஆர்ஓலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ வேக்கன்சி எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும் வகையில் நான் சொல்லிட்டேன். நீங்களும் ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் அண்ட் சேலரி பார்த்தோன்னா, இந்த சயின்டிஸ்ட் பதவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 86,000 உங்களுக்கு முதல் மாதம் சம்பளம் பேசிக் பேவோடு சேர்த்து இருக்குமா. 18லேருந்து 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்னா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம். அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருவீங்க, நீங்கள் 3 வருஷம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 18லேருந்து 35 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு. அதேமாதிரி ரேடியோகிராஃபருக்கான ஏஜ் லிமிட் 35 வயது வரையும். ஃபயர்மேனுக்கு 18லேருந்து 25 வயது வரையும். அப்புறம் டிரைவருக்கு 18லேருந்து 35, நர்ஸுக்கு 18லேருந்து 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சிஎஸ்னா 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓபிசினா ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லி 500 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி வழக்கம் போல் நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணணும். அடுத்து முக்கியமானது, கொஷின் பேப்பர் டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு சென்னையில் இருக்குது, நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி ரிமைனிங் ஆல் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளோ இடங்களில் இதற்கான தேர்வுகள் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையிலையும் திருநெல்வேலியிலையும் மிச்ச போஸ்டிங்க்கு. ஸோ அந்த சயின்டிஸ்ட் போஸ்டிங்க்கு சென்னை மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒன் டைம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்கள். போர்ட்டல் இன்னிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 16லேருந்து நவம்பர் 14 வரையும் டைம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஜாப் லொக்கேஷன் என்ன ப்ரோ தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல தமிழ்நாட்டில் இல்லை. பட் மிச்ச பதவிகள், அந்த டெக்னீஷியன் இது போன்ற பதவிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களோட ஐஎஸ்ஆர்ஓ சென்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து வேக்கன்சிஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வருது அப்படின்னா, எனக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் இங்கே தான் இருக்கணும், நான் இங்கே இருந்தால் தான் போவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் தூக்கி போட்டுருங்க. எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எங்கே கிடைச்சாலும் போங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி வேக்கன்சி வர்றதே சிரமம். கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரி இடத்துல இருக்க போகிறீங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண போகிறீங்க. அடுத்தடுத்து அப்படியே நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆன் ஆகிறதுக்கு, கெரியரில் க்ரோத் ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.